ஹலோ! இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியான ஹோம்மேட் சர்லாக். ரொம்ப ஈஸி அண்ட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமா இருக்கு. அண்ட் வந்து ட்ராவல் ஃப்ரெண்ட்லி ரொம்ப. நீங்க வந்துட்டு ட்ராவல் பண்ணும்போது வெறும் சுடு தண்ணி மட்டும் ஊத்துனா போதும், உங்களுக்கு ரெடி ஆயிடும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு 1 கப் அளவுக்கு வந்துட்டு நான் சிகப்பு அவல் எடுத்துக்கிறேன். போகான்னு சொல்லுவோம். நீங்க ஸ்டார்ட்டிங்கில் யூஸ் பண்ணும்போது வெள்ளை அவல் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அது வந்து பேபிக்கு ரொம்ப சீக்கிரமாக டைஜஷன் ஆகிடும். அதனால் ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் வெள்ளை யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு 1/2 கப் அளவுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். உடச்ச கடலைன்னு சொல்லுவோம். அப்புறம் ஒரே ஒரு ஏலக்காய் உள்ளே இருக்க சீடு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். அண்ட் பிஞ்ச் அமௌண்ட் வந்து சீரகம் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அந்த அவல் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். நீங்கள் வேணால் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் சாப்பிட்டு. நல்லா கிறிஸ்பினஸ் வந்ததுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஆற விடுங்க. ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அயன் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, ஃபைபர் இருக்குது, அண்ட் எக்கச்சக்கமான நியூட்ரிஷன்ஸ் இருக்குது, விட்டமின் பிலாம் இருக்குது. இது வந்து நம்ம பேபிக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இம்யூனிட்டியை கொடுக்கும். நல்லா வந்து வெயிட் கெயின் ஆகும் பேபி நல்லா. இதை வந்துட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அதுலேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு நம்ம கொதிக்கிற சுடு தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக ஃபீட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணியாகவே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் மந்த்து கூட நம்ம வந்துட்டு கொஞ்சம் திக்காக கொடுக்கலாம். இது போல் நிறைய ஹெல்த்தியான வீடியோஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.